பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் எந்த வசனத்துலேருந்து பார்க்கலான்னு சொன்னால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்துலேருந்து பார்ப்போம். பாருங்கள், உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க என்ன விஷயத்துக்காக இன்றைக்கி ஊழியம் செய்கிறாங்க? அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல. அல்லேலூயா. இப்போ அவலட்சணமான ஆதாயம்னா என்னது? பேரு, புகழ், இதெல்லாம் அவலட்சணமானது தானே. பணம், இதுவரைக்கு இன்றைக்கி ஊழியம் எப்படி போயிட்டுருக்கு? ஒரே நிமிஷம் நம்ம யோசிக்குமே. இன்றைக்கி கர்த்தர் விரும்புகிற ஊழியம் இன்றைக்கி நடக்குதா? கர்த்தர் எப்படி சொல்கிறாரோ அதை படி நடக்குதா? யோசிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தான் நடக்குது. இப்போது நாம் என்ன ஊழியம் செய்கிறோம்? இந்த பூமிக்குரிய ஊழியம் செய்கிறோமா இல்லை பரலோகத்துக்குரிய ஊழியம் செய்கிறோங்களா? இப்போது பரலோகத்துக்குரிய ஊழியம் செய்கிறவங்களுக்கு இப்போது எந்தெந்த வேலை செய்கிறாங்களோ அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் கூலி கிடைக்கும், இல்லைங்களா? இப்போ நாம் சாதாரணமான வேலை செஞ்சோம்னா இந்த பூமிக்குரிய சாதாரண கூலி நமக்கு கிடைக்கும். சரி, நாம் இன்னைக்கு செய்கிறது பரலோகத்தின் மகிமையுள்ள வேலை. அப்போ அதுக்கேற்ற கூலி எது கொடுப்பாரு? இந்த பூமிக்குள்ளே சாதாரண விஷயமா? அதனால தான் சொல்கிறார், அவலட்சணமானதை தேடாதீங்கன்னு மிக தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் இன்றைக்கி மேன்மையான ஊழியம் செய்ய வேண்டியவங்க மேன்மையான ஊழியத்தை செய்யாதனால தான் அவங்க இந்த பூமிக்குரிய ஆதாயத்தை தேடுற ஊழியம் மட்டும்தான் செய்கிறாங்க. தனக்கு பின்னாடி யார் இருக்கணும், தன்னை யாரெல்லாம் போட்டணும், தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி தன்னுடைய வசதி தன்னுடைய காரியங்களுக்கே முக்கியத்துவம் தராங்களே தவிர வேறு எதுக்காகவும் செய்கிறதில்லை. இப்போ அதனால தான் பாருங்கள், இல்லை நாங்கள் உலகத்துக்காக இல்லை தேவனுக்காக தான் செய்கிறோம்னு சொன்னோம். அப்போ நம்மளுடைய கூலி எது? நம்மளுடைய ஆதாயம், நம்மளுடைய என்ன சொல்லு, தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த போஷிப்பு என்ன எதில் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கி அவலட்சணமானது பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி உலகத்துக்கு ஊழியம் செய்கிறவன் உலக பணத்துக்கு பின்னாடி போவான். நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோங்க. அப்போ கர்த்தர் நமக்கான ஆதாயத்தை எங்கே வச்சுருக்காரு? நமக்கான கூலி எங்கே வச்சுருக்காரு? பரலோகத்தில் வச்சுருக்காரு. சரி, அப்போ இங்கே இருக்கிற யாருமே எதையுமே பைசாவே வாங்கக்கூடாதா? இல்லை பைசாவுக்கு நம்ம பின்னாடி போக இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பைசா நமக்கு தேவைதானே? கண்டிப்பாக. அதனால தான் பாருங்க, தெளிவாக பாருங்க, 1 தீமோத்தேயு 5:18 அழகாக சொல்லுவாங்க, போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. கண்டிப்பாக சொல்லுது இல்லை? அந்த வேத வாக்கியம் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக தேவன் சொல்கிறாரு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான், வீட்டுக்கு போகாதிருங்கள். அல்லேலூயா. இப்போ வேலையால் எங்கே அந்த கூலி சொல்கிறார்? கொடுக்குறது சாப்பிடு. ஏன்னா நீ வேலை செய்கிறதுக்கு உனக்கு கூலியாக இவங்க சாப்பாடு தராங்க பாரு, அதைத்தான் நீ வாங்கி சாப்பிடணும்னு சொன்னாரே தவிர லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எனக்கு கொடுத்து தான் ஆகணும் காணிக்க, அப்படிலாம் தேவன் சொல்லவே இல்லை. அதாவது ஒரு செகண்டு பழைய ஏற்பாட்டை பிடிச்சிப்பாங்க, ஒரு செகண்டு புதிய ஏற்பாட்டை பிடிச்சிப்பாங்க. சரிங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டில் லேவியருக்கு எல்லாருக்கும் தேவ சமூகத்துலேருந்து வர்றது மட்டும்தான், அங்கே மட்டும்தான் அதை பிடிச்சிப்பாங்க. ஆனால் அந்த லேவியர் எப்படிப்பட்ட வைராக்கியமாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கக்கூடாது இல்லையா? உலகத்துக்கான காரியங்களுக்கு பின்னாடி போகக்கூடாது. அவங்களோட வேலையெல்லாம் 24 மணி நேரம் தேவனோடு இருக்கிறது தானே. அந்த நேரத்தெல்லாம் அதை பிடிச்சிக்க மாட்டாங்க. அந்த லேவியரை பார்க்க வரும்போது மட்டும் அந்த பைசா அந்த சர்ச்சைக்கு வர்றதெல்லாம் தனக்கு வரணும், அது மட்டும்தான் எடுத்துப்பாங்க, மற்றதெல்லாம் எடுக்கிறது இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கா, வேலையால் கூலிக்கு பார்த்து அன்னைக்கு சாப்பாடுக்கு என்னென்ன வேணுமோ அது மட்டும்தான், அதைத்தான் அவங்க சொன்னார். பட் பேதுரு ஐயாலாம் வந்து காணிக்கை கலெக்ட் பண்ணாங்க இல்லைங்களா? எல்லா சபைக்கிட்ட இருந்தும் எல்லா மக்கள்கிட்ட காணிக்கை கலெக்ட் பண்ணாங்க. அந்த காணிக்கையெல்லாம் என்ன பண்ணாங்க? ஏழைகளுக்கு கொடுக்க தான் காணிக்கையெல்லாம் கலெக்ட் பண்ணாங்களே தவிர தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை திருப்திப்படுத்திக்க, தன்னை சுகபோகமாக வச்சுக்கிறதுக்கு தன்னைக்காக அவங்க எந்த காணிக்கையுமே கலெக்ட் பண்ணல. இதை மறந்துடுவாங்க. ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு, அற்ப விசுவாசிகளுக்கு பார்த்து கொடுத்து அவங்கள கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொண்டு வரதுக்கு தான் அந்த காணிக்கை பைசாவெல்லாம் பயன்படுத்தினாங்களே தவிர தங்களை தாங்க திருப்தியாக செழிப்பாக வச்சுக்கிறதுக்காக அதை பயன்படுத்தலை, இல்லைங்களா? இப்போ நமக்கான கூலி பரலோகத்தில். அப்போ இங்கே வேலை செய்யும்போது சும்மா வேலை செய்யக்கூடாது, செய்ய முடியாதுங்கிறதுனால தான் நம்ம இங்கே பூமிக்குரிய வேலையில் பார்க்குறீங்க இல்லையா? வேலை செய்யும்போது காஃபி டீ கொடுக்குறாங்க, அதை வந்து
வாங்குற சம்பளத்தில் கழிச்சிடுறாங்களா? இல்லை இல்லைங்களா? காஃபி டீ வேறு, ஒரு வேளை டிஃபன் கொடுத்தாலும் அது வேறு இல்லைங்களா? அதெல்லாம் அதே போல் தான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த காஃபி டீ மாதிரி அவரோட வேலையை செய்யும்போது காஃபி டீ மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு பைசா சாப்பாடுக்கு தேவைங்கிறதுனால அது காஃபி டீ மாதிரி தராது. ஆனால் நமக்கான கூலி பரலோகத்தில் இருக்குது. ஆனால் நம்ம இருதயமெல்லாம் எங்கே போச்சு இன்றைக்கி? ஏன்னா மகிமையான வேலை செய்கிறோங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வரும்போது, பரலோகத்துக்குரிய காரியங்களை நான் செய்கிறேங்கிற அந்த எண்ணம் எனக்குள்ளே வரும்போது தான் என் கூலி பரலோகத்தை நோக்கி இருக்குமே தவிர, கீழானவைகளை சிந்திக்கிற எனக்கு பெருமை என் சர்ச்சு எனக்கா நான் பெரிய ஆள் பாருங்க காட்டுறதுக்கு சும்மா வாயில் தேவனை உச்சரிக்கிறவங்களுக்கு தன்னுடைய கூலி எதுவாக இருக்கும்? பூமிக்குரிய பைசா தான் இருக்கும், ஆடம்பரம் தான் இருக்கும், வந்தனங்கள் தான் இருக்கும், பரிசேயர் போல் தான் எல்லாரும் வணக்கம் சொல்லணும், அதை போல தான் இருக்குமே தவிர பரலோகத்துக்குரிய காரியத்துக்கு நோக்கி போகவே போகாது. ஒரு நிமிஷம் நீங்கள் தயவு கூர்ந்து இன்றைக்கி ஊழியக்காரருடைய செயல்பாடுகளை கொஞ்சம் சிந்திங்க. இப்போது எரிகோவுக்கு போகும்போது அங்கே தேவன் போகும்போது அங்கே ஒருத்தர், ஏசப்பா எனக்கு கண்ணு கூட இருக்கிறேன், தாவீதின் மகனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்கும்போது கூட இந்த சீசர்கள் என்ன பண்ணுவாங்க? அதட்டிருப்பாங்க இல்லைங்களா? அப்போது ஏசப்பா என்ன செஞ்சுருக்க மாட்டார்? வாய முருங்கடா, அது அப்படியே செய்யக்கூடாது சொல்லியிருக்க மாட்டார். ஏன் தெரியல சொல்லலை? அவங்கெல்லாம் அபிஷேகம் இன்னும் பெறலை, அதனால தான் அவர் அங்கே சும்மா இருந்தார். ஏன்? அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக இப்படி செய்ய மாட்டாங்கன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் அவங்க ஊழியம் செய்ய போகும்போது யாரையுமே அவங்க அதட்ட விடலை, சரிங்களா? ஏன்னா அவங்க மெழுகு மாதிரி உருகுனாங்க. அவங்க எல்லா விசுவாசிக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க. யார்? இயேசு கிறிஸ்து போகும்போது அதட்டினவங்க எல்லா விதத்துலையும் மாறிட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஆவியானவரோட அபிஷேகம் இல்லை. ஆவியானவர் அபிஷேகம் கிடைச்சது பிற்பாடு அவங்க அத்தனை பேர் எப்படி மாறினாங்க? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி அவங்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அப்படியா இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த வந்தனங்களும் அவங்க வர்றாங்கன்னா பாதுகாப்புன்னா என்னத்துக்கு? கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது அந்த தள்ளு 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 தள்ளு, இவர் பெரியவர் அவர் பெரியவர், இந்த வார்த்தைக்கெல்லாம் தேவன் விரும்பவே மாட்டார். ஏன் அன்றைக்கி சும்மா இருந்தார்? அன்றைக்கி அவங்க அபிஷேகம் பெறல, அதனால் அவங்க அப்படி தான் செய்வாங்கன்னு இருந்தார். இன்றைக்கி கூட இருக்கிறவங்க எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க தானே வச்சுருக்கீங்க, அபிஷேகம் பெறாதவங்க வச்சுருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். அப்போது கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழவே இல்லை, சிந்தனையில் இல்லை, பேச்சில் இல்லை, செயலில் இல்லை. சும்மா தங்களுடைய என்ன சொல்கிறது வயிற்று நிரப்பிக்கிறதுக்கும் தங்களுக்கு பெருமையை சேர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ஊழியம் செய்யக்கார பல ஊழியக்காரங்க இருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மையை உத்துவமாக என்ன சொல்கிறது பிரசங்கிக்கிறவங்க இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருந்து தேவ வார்த்தை பெற்றுக்கிற ஊழியக்காரங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க? யோசிச்சு சொல்லுங்களேன். இப்போ வேலையால் கூலிக்கு பார்த்துற வேலை இதுதான் பிரதானமாக போச்சு. எது கூலி? யோசிச்சு பாருங்களேன். உலக பிரகாரமாக வேலை செய்கிறவனுக்கு உலகத்தின் கூலி, நாம் பரலோக வேலை செய்கிறோம், பரலோக வேலை செய்கிறவனுக்கு பரலோகத்தை தான் கூலி கொடுப்பார். இந்த வேலையை இங்கே செய்கிற வரைக்கும் நமக்கு இடைப்பட்ட நிலையில் ஸ்நாக்ஸ் உடம்புல தெம்பு வேணும், அதே தேவன் தருவார் இல்லைங்களா? நீங்கள் விசுவாசிக்க மாட்டீங்கிறதுனால தான் அந்த என்ன சொல்கிற டீ காஃபிக்கு உண்டான சார்ஜ் மாதிரி நமக்கு அப்பப்போ பைசா கொடுக்க வைக்கிறார். இதுதானே வழியா? இதுதே பிரதானமாக போச்சு. ஏன்னா அவங்களோட முழு கூலி எதுனா துட்டு தான், பைசா தான். யோசிச்சு பாருங்களேன். இப்போ அன்றைக்கி 5000 பேருக்கு பிரசங்கிச்சாங்களே, எந்த மைக்கு வச்சு பிரசங்கிச்சாங்க? இன்றைக்கி ஒரு மைக் இருக்கணுமே தவிர அந்த மைக் எப்படிப்பட்டதாக இருக்குது, எப்படிப்பட்ட ஸ்பீக்கர், எல்லாம் ஆடம்பரமாக போச்சு. கர்த்தர் காண போயிட்டார். சபையில் முழு லைட்டை போட்டு எத்தனை அன்றைக்கி வெறும் தீவெட்டி வச்சு அத்தனை பிரசங்கம் பண்ணாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டவங்கெல்லாம் எப்படியா மாறினாங்க? இன்றைக்கி எப்போ மாறினாங்க? லைட்டை பார்த்து, இது ஸ்பீக்கரை பார்த்து எத்தனை ஊழியக்காரங்க மாறினாங்க, எத்தனை விசுவாசி கர்த்தருக்குள்ளே வந்தாங்க? யோசிச்சு பாருங்களேன். வெறும் ஆடம்பரம், பெருமை, மாம்சம் தான் இருக்க வழியே கர்த்தரே இல்லை. சர்ச்சு கூடுறதுக்கு சர்ச்சாக இருக்கணுமே தவிர குழுன்னு சும்மா என்ன சொல்கிறது பல வசதி, அதாவது கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிறதுக்கு தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு இல்லை. இருதையும் கர்த்தருக்குள்ளே இருந்துச்சுன்னா இங்கே கம்ஃபர்ட் தேடாது. இதுதான் உண்மை. விசுவாசியும் தேட மாட்டான், ஊழியக்காரனும் தேட மாட்டான். ஆனால் இன்றைக்கி கர்த்தரை தேடுறதுக்கு இல்லை, தனக்கு பெருமை வேணும், இல்லைன்னா இங்கே கல்லறைக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும் இல்லைங்களா? ஆதாயத்துக்காக மட்டும்தான் கர்த்தரை வேணும் நீங்கள் சுற்றி வராங்க தவிர பரிசுத்தமாக வாழ்கிறதுக்காக தேவனை தேடவே இல்லை. சிந்திச்சு பாருங்கள். இந்த பதிவை நீங்கள் முழுசாக கேட்டீங்கன்னா உண்மையிலே நீங்கள் சிந்திப்பீங்க. தயவு கூர்ந்து இன்னைக்கு ஊழியக்காரன் ஆகாமல் இருங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எத்தனை உண்மையாக இருக்குது தெரியுங்களா? ஏன்னா தானும் கெட்டு தன்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கு மந்தைகளையும் கெடுத்து அவங்களும் பரலோகம் போகாமல்
தன் சர்ச்சுக்குள்ள இருக்க அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு அனுப்பாமல் எவ்வளோ பெரிய பாவம் இது. உண்மையிலே சிந்திங்க, தயவு கூர்ந்து சிந்திங்க. இன்றைக்கி சர்ச்சுங்கிறது ஆடம்பரமாக போச்சு. தெருக்கு தெருக்கு சர்ச்சு வந்துச்சு. எங்கே பரிசுத்தமாக இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். தெருக்கு தெருக்கு சர்ச்சு வந்துச்சு. தப்பு வேண்டாம், சரி இருக்கட்டும், சந்தோஷம். எத்தனை தெருக்கு தெருக்கு இருக்க கிறிஸ்தவர்கள் பரிசுத்தமாக இருக்காங்க. உங்கள் சபைக்கு வர கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்காங்க. உங்கள் சபைக்கு வர கிறிஸ்தவங்க பக்கத்து வீட்டிலலாம் கேட்டு பார்த்தா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து அப்போ என்ன ஊழியம் பண்ணுறோம்? இதை விசுவாசியை சொல்கிறதா இல்லை ஊழியக்காரரை சொல்கிறதா? எத்தனை ஊழியக்காரர் தன்னுடைய விசுவாசிங்கிட்ட பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. மாதமான வாரமான நாளான வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணுற பைசா வாங்குறதுல குறியாக்குறாங்களே தவிர அவங்க பரிசுத்தமாக வாழ்கிறாங்களா இல்லையான்னு எங்கேயாச்சும் விசாரிக்கிறோமா? அக்கம் பக்கத்தில் இவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்களான்னு போய் எத்தனை ஊழியக்காரர் விசுவாசிச்சிருக்கீங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த விசுவாசி அந்த சர்ச்சுக்கு வரணும், அவ்வளோதான். வரலன்னா போகிறாங்க. பரலோகம் வேணும்ல, எங்களை கணக்கு கேட்கக்கூடாதுங்கிற பயம் வேணும். ஊழியக்காருக்கு என்ன பயம் இருக்கணும்? என்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு நான் கணக்கு சொல்லணுங்கிற அந்த பயம் இருக்கணும்ல. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ஊழியக்காரன் விசுவாசியை அக்கம் பக்கத்தில் எங்கள் சபை விசுவாசி இவங்க எப்படி இருக்காங்க? பரிசுத்தமாக இருக்காங்களா? நீதி நேர்மையாக இருக்காங்க? ஒழுக்கமாக இருக்கிறாங்களா? உண்மையாக இருக்கிறாங்களா? அவங்க பேசுகிறதுல பார்க்குறதுல செய்கிறதுல எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானது இருக்கா விசாரிச்சிருக்கீங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் போய் அவங்கள கண்டிச்சிருக்கீங்களா? இல்லவே இல்லை. எனக்கு தேவையானது என்ன? வாரமான காணிக்க, மாதமான தசம பாகம். நான் போகும்போது என் பின்னாடி வர்றதுக்கு 10 பேர். நான் ஒரு மீட்டிங் வச்சு அங்கே அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 1000 பேர் வேணும். இவ்வளோ தான் சிந்தனையை தவிர பரலோக மக்கள் வரணுங்கிற சிந்தனை இல்லை. கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து எந்த வசனத்தை நம்ம எடுக்கிறோம்? மொபைலை கையில் எடுத்துக்கிட்டு அதில் ஒத்த வசனத்தை பார்த்து அந்த வாரம், அந்த மாதம், அந்த வருஷம் அப்படியே ஓட்டிடுறோம். கர்த்தர் சமூகத்தில் எங்கே நம்ம உட்காடுறோம்? இப்போ ஊழியக்காரனே ஒழுங்கில்லாத போது விசுவாசி எப்படி நம்ம குறை சொல்கிறது? அப்போ இது எவ்வளவுக்கு கேடு எங்கே ஆரம்பிச்சிச்சு? இந்த கூலிக்கு தான். வேலையாள் கூலிக்கு பாத்திரங்கிற வார்த்தையை இஷ்டத்துக்கு தனக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு கூலி 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 தான் போகிறோமே தவிர வேலைங்கிறது இங்கே காண போயிடுச்சு. வெறும் கூலி மட்டும் தான் முன்னாடி இருக்குது. சர்ச்சுக்கு வரணும்னா பைசா, பாஸ்டரை பார்க்க வரணும்னா பைசா, எல்லாத்துக்கும் பைசா, ஜெபம் பண்ணால் பைசா, எல்லாத்துக்கும் பைசா பைசா, எல்லாம் பைசாவை போச்சு. யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் ஆளுகை செய்யவே இல்லைன்றதை ஏன் உணரவே மாட்டீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். உங்கள் சர்ச்சில் எங்கே பரிசுத்தம் இருக்குது? நீங்கள் யோசிங்க. பரிசுத்தம்னா என்னன்னு இப்போ தெரியாமல் போச்சு. பொய், பித்தலாட்ட, ஏமாத்து, அயோக்கியத்தனம் எல்லாம் சர்ச்சில் ஆரம்பித்து, அதாவது ஊழியக்காரர்கள் ஆரம்பித்து விசுவாசி வரைக்கும் எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஒன்று வேணாம், சர்ச்சு கொஞ்சம் வெளியே வர எத்தனை விசுவாசிங்க ஒருத்தர் வந்து இடிச்சிட்டாருன்னா சரி பரவாயில்லப்பான்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். பாஸ்டே சொல்ல மாட்டார். அப்புறம் எங்கேருந்து விசுவாசின்னு சொல்லுவாங்க? உடனே அவங்களோட இவங்க பயங்கரமாக சண்டைக்கு இதில் 10 பேர் கூட்டிக்கிறது வேறு இல்லைங்களா? இந்த மாதிரி அயோக்கியத்தனத்துக்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. உலகத்தான் சேர்ற மாதிரியே ஊழியக்காரனும் கிறிஸ்தவனும் சேர்ந்துக்கிறான், விசுவாசியும் சேர்ந்துக்கிறாங்க. அப்போது இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள் சர்ச்சோட நிலைமை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கூலி 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 கூலிக்கு பின்னாடி ஓட ஆரம்பித்ததுனால தான். தயவு கூர்ந்து நம்ம வசதிக்கு ஏற்ற ஒரு வசனத்தை பிடிச்சிக்காம பசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகம் போனோம். எந்த ஊழியக்காரனும் தயவு கூர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை பரலோகம் சேர்க்கறதுக்கு தான் அவன் பாடுபடணுமே தவிர தனக்கு பெருமை வர்றதுக்கு இல்லை. கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு நம்ம செய்கிற ஒரு காரியத்துக்கு கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தர் என்னை கண்டிப்பாக வாழாக்காமல் தலையாக்குவார் நம்பணுமே தவிர நாமளே முன்னாடி கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறது இல்லை. தயவு கூர்ந்து சிந்திங்க. ஊழியக்காரரை தேவ பிள்ளைகளை உத்தமமாக நடத்துங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல உத்தமமாக இருங்க. உலக பொருளுக்கு பின்னாடி ஆசைப்பட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ளே இருக்கவே முடியாது. உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய 2 எஜமானுக்கு ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா கர்த்தரை அசட்டை பண்ணியாச்சு. இன்றைக்கி உலகம்தான் அவங்களுக்கு பிரதானமாக இருக்குது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். தயவுக்கும் யோசிச்சு பாருங்கள். பிரபலங்கிறது எதை வச்சு யோசிக்கிறாங்க? அவரை சந்திக்க முடியாதபடிக்கு அவர் பயங்கர பிஸி ஆகிட்டாருன்னா அதான் பிரபலம். அவர் சந்திக்க முடியாதபடிக்கு அவர் எங்கே இருக்கிறாரு? எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார், எங்கேயாவது எதையாவது பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் இருக்க மாட்டார். ஏனோ கையா போல் கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவங்களா இருங்க. அப்படி பிஸியாக இருங்க. கர்த்தர் உங்களை உண்மையிலே வாழாக்காமல் தலையாக்குவார், பரலோகம் வந்து சேர்ப்பார். பிரைஸ் லார்ட்.